நியூ இயர் முடிஞ்சு வர்ற ஃபஸ்ட் வீக்கெண்ட் நான்வெஜ்ஜில் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த சூப்பரான மட்டன் நெய் சுக்கா செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டு சும்மா அடி தட்டி தூக்கும். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காரைக்குடி குழம்புத்தூள் இல்லை வீட்டில் நீங்கள் வச்சுருக்க குழம்புத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு 30 நிமிஷம் இந்த மட்டன் அப்படியே ஊறட்டும். இப்போ ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மட்டனை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்க வதக்க மட்டன் கொஞ்சம் நல்லா தண்ணி விடும். தண்ணி விடுற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டன் வேகணும் இல்லையா, ஒரு 2 கப் அளவு சுடு தண்ணி ஊற்றி மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வைங்க. ஒரு 20 நிமிஷம் மட்டன் நல்லா வேகட்டும். ஒரு 80% மட்டன் வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த கிரேவி பதம் மாதிரி. இப்போ அந்த சுக்காவை அது மாறணும் இல்லையா, அதனால் இதை அப்படியே நான் ஒரு இரும்பு சட்டிக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். சும்மா கம கமன் வாசனையோட அந்த மட்டன் சுக்கா உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா போதும். அட்டகாசமான மட்டன் நெய் சுக்கா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.